dear subscribers and followers. Very good afternoon. Today, the topic is parts of speech. Parts of speech. Some of our subscribers, as parents, they asked me to take this topic so as to teach their children. Understand? சில சப்ஸ்கிரைபருடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த டாப்பிக்கை ஆரம்பிக்க சொன்னார்கள். That's why today the topic is parts of speech. Okay, what do you mean parts of speech? You see, there is a sentence. In that sentence, there are some words. Okay? Right on. These words are divided into different kinds and named as parts of speech. How do we name it? According to their work in that sentence, according to their use in that sentence, it is named as noun, adjective, like that. There are 8 kinds of parts of speech. Understand? Okay. ஒரு வாக்கியம் இருக்கிறது. அந்த வாக்கியத்தில் சில வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பல வகையாக பிரிக்கின்றார்கள். பிரித்து அதற்கு ஒரு பெயரும் இடுகின்றார்கள். அப்படி பெயரிடப்படுவது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், அட்ஜெக்டிவ் என்று. அந்த பெயர் எப்படி இடப்படுகிறது? அந்த சென்டென்ஸில் அது செய்யக்கூடிய பணி, அதனுடைய பயன்பாடு, இதை பொறுத்து தான் பெயரிடப்படுகிறது. We are naming. Understand? அப்படி பார்க்கும் பொழுது there are 18 numbers as parts of speech. ஒரு 8 வகையாக இருக்கிறது. Noun, adjective, pronoun, verb, adverb, preposition, conjunction, interjection. Conjunction, interjection. Today we are going to have all these 8. No, only we are going to have noun only. Understand? Okay. What's noun? Simply we can say like this to make you people understand. Okay? Right. Noun is a word. It is used to name a person, to name a place, to name a thing. ஒரு நபரினுடைய பெயரை சொல்லுவதற்கும், ஒரு ஊரினுடைய இடத்தினுடைய பெயரை சொல்லுவதற்கும், ஒரு பொருளினுடைய பெயரை சொல்லுவதற்கும் இது பயன்படுகிறது. So what are the examples? Okay. Shakespeare is a great poet. ஒரு நபரை குறிக்கிறது. Understand? Theni is a municipality. ஒருடைய ஊரை குறிக்கிறது, இடத்தை குறிக்கிறது. The sun shines bright. The sun shines bright. Sun என்பது என்ன? ஒரு பொருள். அது எப்படி பிரகாசமாக ஒளிக்கிறது. So in that way, we are using this noun to name a person, a place, or thing. Okay, I hope you understand. But one thing you have to understand with some effort. கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த திங்குன்னு சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா,
அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். யூ see, any object we can touch, taste, smell, see, hear. And அடுத்து இதான் முக்கியம். Something we can think of, but we cannot perceive by senses. அது என்ன சொன்னோம்? ஐம்புலன்கள் மூலமாக பார்க்கலாம். இதை என்ன பண்ணலாம்? புலன்கள் மூலமாக பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும் மனதால். So what are the examples? Very simple. You see, courage, தைரியம், இது என்னங்க? கண்ணில் பார்க்கலாமா? இல்லை காலில் தான் உணரவே முடியாது, அது எப்படின்னே தெரியாது. ஆனால் நம்மளுக்குள்ள நினைக்கலாம், ஓ தைரியம் தைரியம். அதே மாதிரி இன்னொன்று மரியாதை, ஆணை. அண்டர்ஸ்டாண்ட்? மரியாதையை அதாவது கண்ணில் பார்க்க முடியுமா? நோ. ஸோ யூ see, an example, his courage won him honor. அவனுடைய தைரியம்தான் அவனுக்கு மதிப்பை தேடி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள். ஸோ வித் ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தட் நவுன் என்பதையெல்லாம் நீங்கள் நன்றாகவே பார்த்து கொள்ளலாம். when time comes, மற்றது எல்லாத்தையும் அப்பப்போ பார்க்கலாம். we are not going to see it continuously, தொடர்ந்து பார்க்க போகிறதில்லை. if at all we happen to see continuously, it seems to be as a grammar class. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்க்கலாம். ஓகே, ரைட்டோ. டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு புதுசாக சேனல் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். போன தடவை ரீடிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்தேன். அதை நீங்களாம் படித்தீங்களா வாசித்தீங்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு. ஏன்னா நான் சொல்ல நீங்கள் பாட்டு வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி அதுக்காக ஒரு சின்ன ஃபாலோஅப் உங்களை பற்றி, அதுக்காக ஒரு போல் இந்த புது சேனல் அனுப்பிச்சிருக்கிறேன். நிறைய பேர் அதை சரியாக யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டம். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்றதை தொடுங்க, அங்கே நம்பரை காட்டும். நோன்னு சொன்னால் அது நம்பரை காட்டும். தப்பாக தொட்டுட்டேன்னு வச்சுங்க, பழையபடியும் தொடுங்க, பழைய நம்பருக்கே போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எஸ் சார் நோ சார் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை, அதில் ரெக்கார்ட் ஆகணும். ஸோ வித் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே. தேங்க் யூ.